பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வேத பகுதி, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங், அண்ட் தோஸ் who love it will eat its fruit. ப்ராவர்ப் 18:21. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எதை அறிக்கையிட்டு நம்ம நாவினால் பேசுகிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லி வேதம் அழகாக சொல்லுதுங்க. நம்ம மரணத்தை விரும்புகிறோமா ஜீவனை விரும்புகிறோமா அப்படின்றது நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ சாபமோ இல்லை மரணமோ ஜீவனோ வியாதியோ இல்லை ஒரு சுகமான வாழ்வோ எதை நம்ம நம்ம நாவினால் அறிக்கையிடுறோமோ எதை நம்ம பேசுகிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லி வேதம் அழகாக நமக்கு சொல்லுதுங்க. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்மளோட வார்த்தைகள் அவருக்கு பிரியமில்லாமல் இல்லை ஒரு பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாகவே இருந்ததுன்னா நெகட்டிவாக தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுத்து, அப்பா இனிமே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பாசிட்டிவாக எல்லாவற்றையும் பேச எங்களுக்கு உதவி புரியுங்கன்னு சொல்லலாம். அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இனிமேல் எங்கள் வார்த்தைகள் எல்லாமே உமக்கு சித்தமானதாக இருக்கணும். அதிகாரத்தின் வார்த்தைகள் எல்லாமே உண்மையானதாகவும் பாசிட்டிவாகவும் இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. அப்போ நாங்கள் எதில் பிரியப்படுறோமோ அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். அதற்கு நீங்கள் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.